பார்க்கலாம். நான் அது ப்ளூவில் வாவல்ஸ் வந்து ஒரு வித்தியாசமாக காட்டுறதுக்காக அவங்களுக்கு நான் ப்ளூவில் வச்சுருக்கிறேன். கான்சனன்ட்ஸ் வந்து ரெட்டில் இருக்குது, பிங்க்கில் இருக்குது. ஹலோ, வெல்கம் டு த க்ரோ பிரைட் கிட்ஸ் சேனல். என் பேர் பிரபா. இன்றைக்கு தான் முதல் முறை நீங்கள் இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா, நான் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கிறேன். நான் ஒரு 35 வருஷத்துக்கு மேலமாக படிப்பிக்கிறேன். குழந்தைகள் 2 வயசு 3 வயசுலேருந்து 9 வயசு வரைக்கும். இந்த சேனல்ஸ் விசேஷமாக பேரண்ட்ஸுக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன். எப்படி இந்த ஆல்ஃபபெட் சவுண்ட்ஸ் நாங்கள் படிப்பிக்கலாம், என்ன மாதிரி அவங்கள வாசிக்க கற்றுக் கொடுக்கலாம்ன்றதை பற்றின வீடியோவாக இருக்குது. நான் இவ்வளோ காலம் வீடியோவில் நாங்கள் எனக்கு எல்லா ஆல்ஃபபெட் சவுண்ட்ஸையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். இப்போ நாங்கள் இந்த மாதிரி அதை பிளெண்ட் பண்ணி வேறு வேறு சவுண்ட்ஸோட வேறு வேறு பிளெண்டுகளை இப்படி நாங்கள் செய்யலாம் என்று பார்க்குறது அந்த வீடியோவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, நாங்கள் இன்றைக்கி ஸ்லேட் வச்சுருக்கிறோம். இதில் வந்து நாங்கள் போன முறை எல்லா சவுண்டுகளை நாங்கள் பார்த்தோம். என்ன மாதிரி அதை வாசிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கலாம்ண்டு அந்த சேம் ஆக்டை தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்கலாம். நான் அது ப்ளூவில் வாவல்ஸ் வந்து ஒரு வித்தியாசமாக காட்டுறதுக்காக அவங்களுக்கு நான் ப்ளூவில் வச்சுருக்கிறேன். கான்சனன்ட்ஸ் வந்து ரெட்டில் இருக்குது, பிங்க்கில் இருக்குது. இப்போ இந்த கலர்ஸ் தான் சாண்ட் பேப்பர் லெட்டர்ஸ்லையும் நாங்கள் பார்த்தனாங்க. ஓகே, நாங்கள் இப்போ என்ன மாதிரி அவங்களுக்கு நாங்கள் சவுண்ட்ஸை ஷார்ட் வேல் வேர்ட்ஸ் வாசிக்க பழக்கலாம்னு பார்ப்போம். நாங்கள் இந்த ஆக்ட் வேர்ட்ஸ் பார்த்தோம். இப்போ நாங்கள் முதல் சவுண்ட் வந்து க. So, k, at, cat. அடுத்தது b, at, bat. r, at, rat. இப்போ இப்படி at sounds எப்படி வாசிக்கலாம்னு நாங்கள் பார்த்தோம். இப்போ அடுத்ததாக வேறு பிளெண்ட்ஸை இந்த மாரி நாங்கள் பார்க்கலாம்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் அந்த பிளெண்டை பார்ப்போம். அன் இப்போ இதை நாங்கள் என்னையும் சேர்த்து அதை நாங்கள் அவங்க பிள்ளைகளுக்கு படிப்பிச்சுட்டு அவங்களுக்கு அதை வாயில் சொல்ல வச்சுட்டு நாங்கள் அதில் இன்னொரு சவுண்டை அதை நினைக்கலாம். நாங்கள் முதல் பார்த்த மாதிரி இப்போ நாங்கள் சியை நினச்சி பார்த்தா கேன், பேன், ran. இப்போ நாங்கள் ஏயில் தான் முழுக்க பார்க்க போகிறோம் இந்த முறை. அதோட வேறு இன்னொரு கான்சனன்ட்ஸை பிளெண்ட் பண்ணக்குள்ளே என்ன மாதிரி அவங்களுக்கு ரீட் பண்ணலாம் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஆட் பார்த்தோம். இப்போ மற்ற இன்னொன்று பார்ப்போம். இப்போ நாங்கள் ஆம் வச்சு பார்ப்போம். ஆம். இப்போ அது ரெண்டையும் முதல் பிளெண்ட் பண்ண கொடுத்துட்டு ஆம். இப்போ நாங்கள் முதலாவது சவுண்டை நாங்கள் போடலாம். இப்போ am, ram. The H. இப்போ அவங்கள்ட்ட கேட்கலாம் H என்ன மேக் சவுண்ட் என்ன மேக் பண்ணுறதுண்டா. ஸோ ham. அடுத்தது வந்து pam. இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் இந்த சவுண்டையும் அடுத்து சேர்த்து சொல்கிறோம். am, am. இப்போ அவங்களுக்கு அந்த சொற்களை நாங்கள் அதை வாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு இலகுவாக இருக்கும். இப்போ மற்ற இன்னும் 2 லெட்டர்ஸை பார்ப்போம். இது ஆக். இப்போ அதில் நாங்கள் அவங்களுக்கு கான்சனன்ட் ஆக், பேக். ஆக், rag. ag, nag. இப்போ அதை அவங்களுக்கு நாங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ணி அவங்கள சொல்ல வைக்கலாம். மற்ற இந்த எழுத்துக்களையும் நாங்கள் தொடர்ந்து நீங்கள் மாற்றலாம். மற்றது இந்த லெட்டரை நாங்கள் பார்ப்போம். ஆட். இப்போ இதோட எந்த சவுண்டு நாங்கள் சேர்க்கலாம்னு நினைக்கிறீங்க? ஆட், add, dad. Add, bad. Add, mad.
சொன்ன மாதிரி நீங்கள் வேறு கான்ஸ்டன்ஸையும் இதே பிளெண்டில் நீங்கள் செய்யலாம். இப்போ நான் கடைசியாக இதை பார்ப்போம். இது ஆப். அந்த பிளெண்டில் நாங்கள் என்ன செய்யலாம்னு பார்ப்போம். ஆப், கேப். ஆப், லேப். ஆப், மேப். இப்போ இந்த சொற்களை நீங்கள் காட்டலாம். இதோட வேறையும் நீங்கள் ஆட் பண்ணி காட்டலாம். இப்போ நாங்கள் கொஞ்சம் பிளெண்டிங்கை நாங்கள் பார்த்தோம் இல்லையா? ஆம், ஆக், ஆட், ஆப் நாங்கள் பார்த்தோம். இப்படி நீங்கள் வேறு ஏயில் மிடில்ஸ் நடுவில் ஷார்ட் வேவல் வர மாதிரி நீங்கள் வேறு சொற்களையும் நீங்கள் பாவிக்கலாம். அடுத்த முறை நாங்கள் இதில் வந்து அதை நாங்கள் மிடில் வந்தால் அது ஷார்ட் வேவலாக வந்தால் என்னென்ன லெட்டர்ஸை நாங்கள் வாசிக்க சொல்லி கொடுக்கலாம்னு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருந்ததுக்கு. இது கேள்விகள் இல்லாட்டி ஏதாவது உங்களுக்கு விளக்கம் வேணுமெண்டா, இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது வேறு ஐடியா நீங்கள் செய்கிறதா இருந்தால் அதை எங்களோட காமெண்ட்டில் போடுங்க. மற்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு சந்தோஷம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அமர்த்தினீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு பீரியாடிக்கலி வந்து கொண்டிருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.